ஹாய் ஹலோ வணக்கம். சீரியல் ஆக்டர் ஏகவள்ளி சீரியல் நடிகரான ஃபரோஸ் கான் இவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. இப்போது ரீசெண்ட் டைமில் தான் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருந்துறாங்க. வளகாப்பு கூட வச்சு நடத்தி ரொம்பவே பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளகாப்பும் பேபி ஷவரும் பார்த்திங்கன்னா நடந்திருந்தது. அதை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது இவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. அதுவும் ஏகவள்ளி இவங்களுடைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா யாரடி நீ மூவி சீரியல் ஆக்ட் பண்ண யமுனா சின்னத்திரை இவங்க தான் பார்த்தீங்க. நான் பெரியம்மா ஆயிட்டேன், என்னுடைய சிஸ்டருக்கு குழந்தை பிறந்தாச்சு, இட் இஸ் எ கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, சீரியல் நடிகையான ஏகவள்ளி இவங்களுக்கு பெண் குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. யாரடி நீ மோகினி அப்படிங்கிற சீரியலில் பேய் கேரக்டர் ரோலில் பார்த்தீங்கன்னா ஏகவள்ளி நடிச்சிருந்தாங்க. நெகட்டிவ் ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கும் சீரியல் நடிகரான ஃபரோஸ் கான் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் 2023 தான் திருமணம் நடந்திருந்தது. ஃபரோஸ் கான் இவங்களும் நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்கிறாரு. இவரும் நெகட்டிவ் ரோலில் தான் அதிகமாக சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ கூட கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு வராரு. மகராசி அப்படிங்கிற சீரியலையும் நடிச்சிருந்தாங்க. 2 பேருக்கும் 2023 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் தான். ஏகவள்ளி இவங்களுக்கு முதல்ல திருமணமாகி இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. முதல் கணவர் இறந்து போனதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக இப்போ நம்ம ஃபரோஸ் கான் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபரோஸ் கான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுனால காரணமாக இப்போ செகண்டாக இவங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முதல் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட குழந்தைகளும் இவங்க 2வது மனைவி ஏகவள்ளியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைமில் கொடுத்த இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இந்த இன்டர்வியூவை. ஏகவள்ளி மற்றும் ஃபரோஸ் கான் இவங்களுக்கு இப்போ பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.